வெல்கம் டு திஸ் சேனல். ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய லெவலை நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளுடைய ஃப்யூச்சர் இஸ் இன் அவர் ஹேண்ட். அதனால் நம்ம கண்டிப்பாக நம்ம தான் நம்மளை டெஸ்ட் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு சாப்டருக்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் எழுதிட்டு அதோடைய மார்க்கை நீங்கள் பார்க்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் போக போக பார்த்தா தான் தெரியும். அண்ட் இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த கொஷின் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சாப்டர் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்களா, படித்து முடிச்சு உங்களுக்கு தெரியுதா, புக் பேக் தனியாக இருக்குது, புக்கிங்ஸே தனியாக இருக்குது, இந்த கொஷின் நம்ம படிச்சிட்டோமா, இது கேட்பாங்களோ அப்படிங்கிற ஐடியாஸ் எல்லாமே வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் போகலாம். சாலிட் ஸ்டேட்கான யூனிட் டெஸ்ட் அண்ட் டோட்டல் மார்க்ஸ் இதுக்கு 58. இது ரேண்டமாக தான் இருக்குது. நீங்கள் 1 மார்க்ஸஸ் இது எல்லாமே எழுதிட்டு இதில் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் படிச்சிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக சாட்டர்டே சண்டே எதுக்கு ஒதுக்கி இது ஆன்சர்ஸ் எல்லாமே ஒரு அசைன்மெண்ட் மாதிரி உங்களுக்கு நீங்களே எழுதுங்க. அண்ட் இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி வைங்க. இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது புக் பேக் கொஷின் உங்களுக்கு 8 மார்க்ஸுக்கு இருக்குது. ஃபுல் கொஷின் எழுது. ஏன் இதில் ஃபுல் கொஷின் எழுதணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம சாய்ஸ் வச்சு எழுதுறதுனால இந்த கொஷினை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். கடைசி வரைக்கும் அந்த கொஷினை படிக்கவே மாட்டோம். அப்படி ஒரு தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கடைசியாக உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து பார்ட் பி. ஸோ இந்த பார்ட் பியில் உங்களுக்கு என்னது இருக்குது அப்படின்னா எல்லாமே புக்கிங்ஸே தான் இருக்குது. இந்த கோவலன் சாலிடாகவும் சரி, ப்ரிமிட்டிவ் அண்ட் நான் ப்ரிமிட்டிவாக இருந்தாலும் சரி, மெட்டாலிக் சாலிட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 மார்க் கொஷினை கூட உங்களுக்கு 2 மார்க்கை கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 3 மார்க் கொஷின். நீங்கள் எப்பவுமே செப்பரேட் பண்ணி படிக்காதீங்க. இது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு 3 மார்க் 5 மார்க்லேயும் இருக்கலாம், 5 மார்க் 3 மார்க்லையும் இருக்கலாம். லெவல் நம்மளுக்கு தெரியாது. அதனால் எந்த ஒரு கொஷினையும் சின்னதாக படிச்சிடாதீங்க, பெருசாகவே படிங்க. எந்த ஒரு ப்ராஃபிட்டும் லாஸும் பார்க்காம ப்ராஃபிட்டை நோக்கியே நம்ம போகிறதே பெஸ்ட். ஸோ ப்ராஃபிட்டை பார்த்து தானே ஆகணும் எப்போவுமே. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பிடிஎஃப் வேணா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களுக்கு எவ்வளோ டக்குன்னு முடியுமோ அவ்வளோ டக்குன்னு நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஐசோட்ரோபி அண்ட் அன்ஐசோட்ரோபி இந்த கொஷின் எல்லாமே சரி, இந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம். அண்ட் 5 மார்க்குன்னு சொல்லும்போது இந்த 5 மார்க்கில் எனி 2 நீங்கள் எழுதினாலே போதும். அண்ட் அந்த எல்லாமே 5 மார்க் என்ன அப்படின்ட்டு பாருங்கள்.